உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன். இப்போது நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம். ஓமலூருக்கு பக்கத்தில் இருக்க அபிதகோஜாம்பாள் வசந்தீஸ்வரர் கோயில் இருக்குங்க. சரி வாங்க, கோயிலுடைய வரலாறு என்னென்னு பார்க்கலாம். நம்ம தாரமங்கலத்தில் நடந்த கைலாசநாதர் சிவகாமி அம்மன் கல்யாணத்துக்கு இந்த பகுதியில் ஹோமம் வளர்த்ததாகவும் இதில் சரபங்க முனிவர் கலந்துக்கிட்டு ஹோம பூஜை செஞ்சதாகவும் தல வரலாறு சொல்லுதுங்க. சேலத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் வடமேற்கு திசையில் சரபங்க நதியோடு இருக்கிறது இந்த ஓமலூர் கோட்டை. இது 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கெட்டி முதலி வம்ச மன்னரான வணங்காமுடி என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் வசந்தீஸ்வரர், விஜயராகவ பெருமான், கோட்டை மாரியம்மன் கோயில்கள் இருக்குங்க. கிபி 1641 முதல் கிபி 1768 வரை நடந்த தொடர் போரால் கோட்டை சிதையடைஞ்சிருச்சு. வசந்தீஸ்வரர் கோயிலும் விஜயராகவ பெருமான் கோயில் மட்டுமே தற்போது கோட்டையில் சின்னமாக இருக்குங்க. தவ வலிமையால் சிறந்து விளங்கிய சரபங்க முனிவருக்கும் ராமபிரானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் சரபங்கர் பாடப்படுகிறாருங்க. தண்டகாரண்யங்கிறது மிக பயங்கரமான காடு. இந்த வனத்தில் தான் சரபங்க முனிவரோட ஆசிரமம் இருந்ததாகவும் ஒரு நாள் பிரம்மதேவன் உத்தரவுப்படி இந்திரன் தனது ரதத்தோடு வந்து சரபங்கர் விண்ணுலகுக்கு வருமாறு சொன்னதாகவும் சரபங்கரோ இந்திரனோடு வர மறுத்ததாகவும் நான் ராமனுக்கு வருகைக்காக காத்திருக்கேன், அவரோட தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் தான் பிறவி பேர் அடைவேன் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் ராமபிரான், மனைவி சீதை, அப்புறம் தம்பி லட்சுமணோடு சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்ததாகவும் இதனை கண்ட இந்திரன் அங்கிருந்து மறைஞ்சதாகவும் ராமனை பார்த்து, ராமா உன் வருகையால் தான் என் உள்ளம் ஓகடைஞ்சது, உடல் புனிதமாச்சு, என் உள்மனம் ராம உரம் வர காத்திரு அப்படின்னு ஆணையிட்டுச்சு, அதுக்காக தான் இதுவரை காத்திருந்தேன். ராமா உன் தரிசனம் கண்டுட்டேன், இனி இந்த உடலை விட்டு மகிழ்ச்சியுடன் விண்ணுலகம் போவேன் அப்படின்னு முனிவர் சொன்னதாக சொல்லப்படுதுங்க. ராமர் வந்து கேட்குறாருங்க, நாங்கள் தங்க ஒரு நல்ல இடம் சொல்லுங்கள் முனிவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நம்ம நண்பர் சுதீட்சனோட ஆசிரமத்தில் தங்கிக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ராமர் போனதுக்கு அப்புறம் சரபங்கர் தன்னோட ஆசிரமத்துக்கு முன்னாடி அக்னி வளர்த்து அதில் புகுந்ததாகவும் புகுந்த கொஞ்ச நேரத்திலேயே 30 வயசு வாலிபராக வெளிவந்ததாகவும் சொல்லப்படுது. ராமனை வணங்கியபடியே வானுலகம் சென்றுட்டான்னு சொல்லப்படுதுங்க. இதுதாங்க சரபங்க முனிவரோட ஜீவ சமாதி. வணங்கிக்கங்க. நன்றி மக்களே.